பராசராய வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் ஸ்ரீ சௌபாகிய ஜோதிட நிலையத்தின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருடப்பிறப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அதாவது சூரிய பகவான் மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. இது ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் லக்னத்தில், அதாவது மேஷத்தில் உச்சமடைகிறார். ஸோ இதை தான் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். சரி, அப்போது இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு எடுப்பது மிகவும் சிறப்பு, நல்ல பலன்களை கொடுக்குங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்று, அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்று நம்ம எப்படி சூரிய பகவானை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்றத பார்க்கலாங்க. அதாவது சூரிய பகவான் தன்னை எரித்து கொண்டு உலகத்திற்கு உயிரும் ஆற்றலும் கொடுக்குற ஒரு மகத்தான ஒரு கிரகம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த ஒரு தானியம், அதாவது கோதுமை. அப்போ கோதுமையாலான தளிகையோ அல்லது பாயாசமோ செஞ்சு சூரிய பகவானுக்கு அன்று வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்புங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோதுமை ரவையில் ஒரு தளிகை படைக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஒரு பாயாசம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், பசு நெய், இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம ஒரு பாயாசமோ அல்லது தளிகையோ வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து, அது மட்டும் இல்லாமல் பானகமாக என்ன வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன மண் சொப்பு அல்லது பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இளநீர். ஏன்னா அவர் தகதகவென்று தன்னை எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு வாழ்க்கையை வாரி கொடுத்து கொண்டு இருக்கிற சூரிய பகவானுக்கு அவர் குளிர்ச்சி அடைகிறதுக்காக நம்ம இளநீர் கொடுக்குறோம். அது எங்கே மண் பாத்திரத்தில் ஒரு சொப்பில் வைக்கிறது போதுமானது. அதில் ஒரு துண்டு வெல்லம் கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு சூரிய பகவானை நம்ம வழிபாடு பண்ணி, அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியனோட அம்சம் பார்த்தீங்கன்னா வாரி வழங்கும் ஆற்றலையும் வளத்தையும் பிறருக்கு வாரி வழங்குவதற்காகவே எடுத்த ஒரு பிறவி தான் சூரிய பகவான். அப்படி இருக்க சொல்ல அவருக்கு தான தர்மங்கள் மிகவும் பிடிக்கும். அப்போது அன்று குறிப்பிட்ட நாள் அன்று, அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்று இல்லை அந்த மாதத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. அப்போது இந்த தளிகையோ பாயாசமோ செஞ்சு அதை நம்ம வீட்டிலேயே கூட படைச்சிட்டு அனைவருக்கும் தான தர்மமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.